ஹலோ வியூவர்ஸ், விருச்சிக ராசிக்கு இந்த 2024 கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்கு இவ்வளவு நாளாக கோச்சாரத்தில் 6ல் இருந்து பல தடங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கலத்திரஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பலப்படுத்துவார். தன்னோட பார்வையால் 11, 1, 3 இந்த பாவகங்களையும் பலப்படுத்துவார். அதனால ராசிக்கு 1, 3, 7, 11 இந்த 4 பாவமும் கோச்சாரத்துல குருவால பலப்பெறுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோச்சாரத்துல 7ல் உள்ள குருவால கல்யாணம் ஆகாத சிங்கிள்ஸுக்கு கல்யாணம் கைகூடும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இது சாதகமான காலம். பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். லைஃப் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் விலகும். குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானமான 11 பார்த்து ஸ்ட்ரென்த் பண்றதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில லாபம் அமோகமா கிடைக்கும். எல்டர் பிரதர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். செய்யற தொழில் எதுலையும் லாபத்தை எடுப்பீங்க. இவ்வளவு நாளா இருந்த தடைகள் எல்லாம் விலகும். கடன் தொல்லை நிவர்த்தியாகும். நோய்கள் குணமாகும். சத்ரு தொல்லை விலகும். சத்ருக்களை வீழ்த்தக்கூடிய காலம். 7ல் உள்ள குரு பகவான் தன்னோட நேர்பார்வையால ராசியை பார்த்து பலப்படுத்துறதுனால சொசைட்டில உங்களோட அந்தஸ்து கூடும், செல்வாக்கு கூடும், மன தைரியம் கூடும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பக்காவா செஞ்சு முடிப்பீங்க. ப்ரொமோஷன்ஸ் உங்களை தேடி வரும். ராசிக்கு தைரியஸ்தானம் 3ஆம் இடத்தை குரு பார்த்து பலப்படுத்துறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க. துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். அந்த காலகட்டத்தில் யங்கர் பிரதர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி எதாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. பேர் புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி பலன் சாதகமாக இருக்குது. இந்த பலன் எல்லாமே பொது பலன் தான். அடுத்த வீடியோவில் தனுசு ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி பலனை பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.